என்ன துண்ண? Actually today my lunch was நிறுத்து. என்ன சொல்ற? 5 ரூபாய் பிரியாணி சாப்பிட்டேன். 5 ரூபா பிரியாணியா? ஹாய். ஸோ இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா டிமாண்டி காலனி 2 அந்த படத்தோட ரிவ்யூ பற்றி பார்க்க போகிறோம். பொதுவாக பார்ட் 2னாலே ஐயோ இந்த ஃபர்னிச்சர் என்ன பண்ண போகிறாங்கன்னு நினச்சி நிறைய பேர் பயந்துருப்பீங்க. ஏன்னா போன மாதம் அந்த வாங்கின அடி எப்படி, போன மாதம் தான் இந்தியன் தாத்தா வந்தார், அது எப்படி எல்லாரையும் கதற விட்டாருன்னு நீங்களே பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே சொல்லலாம் ஒரு தரமான பாட்டுங்க. எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் டிமாண்டி காலனி 2 படத்துக்காக டிக்கெட் எடுத்தேன். அதுக்காக ஒரே ரீசன் அருள்நிதி சார் தான். ஆமாங்க, அவருக்காக தாங்க. த்ரில்லர் படம்னு வந்தாலே அவர் அடிச்சிருக்க ஆளே இருக்க முடியாது. ஸோ அந்த அளவுக்கு த்ரில்லர் ஃபேன்ஸ்க்கு ட்ரீட் தர மாதிரி உண்மையாலுமே செமையாக நடிச்சிருக்குங்க. ஸோ டிமாண்டி காலனி 1 2015 ரிலீஸ் ஆனிச்சு. அதோட ஸ்வீக்வல் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9 வருஷம் கழிச்சு இப்போ 2024 ரிலீஸ் ஆயிருக்கு. உண்மையாக சொல்லலாம் ஒரு பெர்ஃபெக்ட் சீக்வல்னு சொல்லலாங்க. கரெக்டாக ஒரு அந்த பார்ட் 1க்கும் பார்ட் 2க்கும் சம்மதம் இருக்கிற மாதிரி ஒரு லிங்க் ஒன்று பண்ணியிருப்பாங்க. அதை நீங்கள் படத்தில் பாருங்கள், உண்மையாலுமே உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அதை நான் எதுவுமே இந்த ரிவ்யூவில் வந்து நான் ரிவீல் பண்ண மாட்டேன். ஸோ நீங்களே அந்த படத்தை போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஆக்சுவலாக இப்போது இந்த பிரியா பவானி சங்கர் மேம் வந்து ரொம்ப ஓட்டிகிட்டு இருந்தாங்க. ஏன்னா இந்தியன் 2 ஃப்ளாப்புக்கு வந்து அவங்க தான் காரணம்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த டிமாண்டி காலனி 2 படத்தை அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆனால் இந்த டிமாண்டி காலனி 2 படத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அது டோட்டலாக சேஞ்ச் ஆயிருங்க. ஏன்னா அவங்க கொடுத்த பர்ஃபார்மன்ஸ் அப்படி உண்மையாலுமே சொல்லலாம். ஒரு ஹோட்டலில் நடக்கிற ஒரு சீன் மாதிரி ஒன்று இருக்குங்க. அந்த சீன் பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே செம்ம த்ரில்லிங்காக இருக்கும். அதே சமயம் பேய் வரும். ஆனால் பேய் வர்றது வந்து அவ்வளோவா பயமாக இருக்காது. அப்பப்போ ஒரு சின்ன சின்ன ஜம்ப் ஸ்கேர்ஸ் மட்டும் இருக்கணுமே தவிர மொத்தமாக ஒரு பேய் ஹாரர் இருக்குன்னு சொன்னா அது இல்லைன்னு தான் சொல்லுவேன். அப்பப்போ ஒரு சின்ன சின்ன காமெடிஸ் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்டில் இருந்த இந்த அருள்நிதி சாரோட அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த பாட்டிலையும் வராங்க. ஆனால் ஒரு சின்ன போர்ஷனில் வந்துட்டு போயிடுறாங்க. படத்தோட சினிமாட்டோகிராஃபி பற்றி சொல்லணும்னா உண்மையாலுமே ஒரு மிரர் ஷாட் ஒன்று, ஒரு டாய்லெட்டில் 2 மிரர் இருக்கும். ஸோ அந்த ஷாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேஜிக் ஒன்று பண்ணியிருப்பாங்க. அந்த மேஜிக்கில் உண்மையாலுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ரொம்ப லேகும் அடிக்கலைங்க. கரெக்டாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருந்துச்சு. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி போணுச்சு அதே மாதிரி தான் செகண்ட் ஹாஃபும் போணுச்சு. ஏன்னா செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லென்த்தாக இருந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆனிச்சு, எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆச்சு. ஆனால் படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயுமே போர் அடிக்காமல், எந்த இடத்துலையும் சலிப்பு தட்டாமல் உண்மையாலுமே நல்ல ஒரு பரபரப்பாக கொண்டு போனாங்க. முக்கியமாக அஜய் ஞானமுத்து அந்த படத்தோட டேரக்டருக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு மிகப்பெரிய கம்பேக்காக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவரோட போன படம் வந்து கோபரா, அது எப்படி ஒன்றுச்சு இல்லை தெரியும், ஆடியன்ஸ் கிட்ட எப்படி ரெஸ்பான்ஸ் வந்துச்சுன்னு தெரியும். ஸோ இந்த டிமாண்டி காலனி 2 உண்மையாலுமே ரொம்ப பார்த்து நல்ல பக்காவாக ஒரு பார்ட் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி செதுக்கிருக்கிறாங்க மனசன். ஸோ அஜய் ஞானமுத்து சார், ஹேட்ஸ் ஆஃப் டு யுவர் ஒர்க். ஸோ இந்த டிமாண்டி காலனி 2 உண்மையாலுமே செம்ம சூப்பராக இருக்குது, நல்ல என்கிஞ்சிக்க இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இன்னொரு தாட்டி கூட போய் பார்க்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க விஷயம் சொல்லலாம். ஆனால் நான் வழக்கமாக மூவி ரிவ்யூஸ் அவ்வளோவா பண்ணதில்லை. மூவி ரிவ்யூஸ் நான் ரெகுலராக பண்ணிட்டு இருந்தேன்னா அந்த இது என்னென்ன நோட் பண்ணது, என்னென்ன எப்படி ரிவ்யூ சொல்லணும்னு நான் ஓரளவுக்கு கற்றுக்கிட்டு நான் ரிவ்யூ சொல்லிட்டு இருப்பேன். நான் ரிவ்யூ அவ்வளோவா சொன்னதில்லை. கடைசியாக என்னோட வீடியோஸில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், கடைசியாக நான் ஏதோ ஒரு பழைய படத்துக்கு ஏதோ ஒரு படத்துக்கு தான் ரிவ்யூ பண்ணியிருப்பேன். எனக்கு தெரிஞ்ச வாரிசோ ஏதோ நினைக்கிறேன், அந்த படத்துக்கு தான் நான் ரிவ்யூ பண்ணியிருப்பேன். அதுக்கடுத்து நான் இந்த படத்துக்கு தான் நான் இப்போ வந்து உங்களுக்கு ரிவ்யூ சொல்லிட்டு இருக்கிறேன். ஸோ ரிவ்யூ வந்து கொஞ்சம் முன்ன பின்ன அப்படி தான் இருக்கும். ஏன்னா நான் ஏதோ ஒன்று சொல்ல மிஸ் பண்ணியிருப்பேன். எல்லா பாயிண்ட்டும் மண்டைக்குள்ளே இருக்கும், ஆனால் வெளியில் வாயில வராது. எனக்கு தெரிஞ்சு பார்ட் 2 பரிதாபங்களே இந்த டிமாண்டி காலனி 2ங்கிற ஒரு ஃபர்னிச்சர் வந்து தப்பிச்சிச்சுன்னு நான் சொல்லலாங்க. உண்மையாலுமே ஒரு பார்ட் 2க்கான நல்ல ஒரு ஸ்கோப் இருக்குது. கண்டிப்பாக எல்லாரும் போய் தேட்டரில் போய் பாருங்கள். உண்மையாலுமே படம், சப்போஸ் இந்த படத்தை யாராவது பார்த்துருந்தீங்கன்னா அவங்களும் கமெண்ட் செக்ஷனில் படம் எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி கிளைமேக்ஸுக்கு போஸ்ட் கிளைமேக்ஸ் அன்னைக்கு ஒரு ட்விஸ்ட் ஒன்று வச்சுருப்பாங்க. அந்த வார்த்தையை நான் சொல்லக்கூடாது, இந்த வார்த்தையை சொன்னால் அந்த சஸ்பென்ஸ் போயிடும். ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை இன்னொரு மூவி ரிவ்யூ வீடியோவில் பார்க்குறேன். அப்புறம் இந்த வீடியோவுக்கு பிடிச்சிட்டா நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துக்கிறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் போட்டு இந்த வீடியோவுக்கு உங்களோட சப்போர்ட் தாங்க. நீங்கள் ஒவ்வொரு தடவை சப்போர்ட் தரும்போது எனக்கு இன்னும் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்காக ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ நன்றி, வணக்கம். ஏதாவது தப்பாக ஏதாவது பேசியிருந்தால் இப்போயே மன்னிச்சுக்கோங்க, நான் அடுத்த வீடியோவில் திருத்திக்கிறேன். தேங்க்யூ.